Hi, good afternoon. So, with the continuation of the previous topics, that is HTML, CSS, and web server, today we are going to discuss about the database concept. In this, we are going to discuss about the introduction of MySQL, that is structured query languages. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம், HTML அப்படிங்கிற ஒரு டாபிக். அந்த டாபிக் எதுக்குன்னா, HTMLங்கிற கண்டென்ட் எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் CSS அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். CSSனால் அந்த நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற வெப் பேஜில் உங்களால் விஷுவலைசேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் CSS யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தேர்ட் டாபிக் வெப் சர்வர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வெப் பேஜ் டிசைன் பண்ணிட்டீங்க, விஷுவலைசேஷன் கொடுத்துட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னா வெப் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ அதோட அட்வான்ஸ் டாபிக் தான் இப்போ MySQL அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். So this is an overview of this presentation. In this presentation we are going to look after the what is MySQL and main features of a MySQL and database tables example in MySQL and relational database management system and data types that was used in MySQL. So this is an overview of this presentation. So now coming to the SQL. So MySQL is a database system used for developing web page software application. So in the sense, if you are going to design any website, if you are a website ஒன்று டிசைன் பண்ணுறீங்க, அதில் வந்து ஆன்லைனில் வியூ பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் சர்வரில் போட்டு நீங்கள் சர்வர்லேருந்து யார் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிடலாம். சப்போஸ் பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு பர்டிகுலர் யூசரோட டேட்டாவை ப்ரைவேட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MySQL போகலாம். MySQLங்கிறது ஒரு டேட்டாபேஸ். நான் பின்னாடி ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷனோட காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இட் மே பி யூஸ் டு தி ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்ளிகேஷன் ஆல்சோ. நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் MySQL யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வில் பிளே a major role over here. That also we will discuss in the upcoming slide. And it will be a fast, reliable and flexible and easy to use also with the standard query languages, structured query languages. And it is an open source software. MySQL is an open source software. So the code has been written in C and C++. ஸோ HTML அப்படிங்கிறது எப்படி ஒரு லாங்குவேஜோ அதே மாதிரி C and C++ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் தான் அந்த கோட் எழுதியிருக்காங்க. ஸோ Oracle அப்படிங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் டேட்டாபேஸ் கம்பெனி. ஸோ அவங்க தான் இப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க MySQL அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் MySQL. ஸோ நெக்ஸ்ட் we will move to the main features of MySQL. So these are the main features of MySQL. So MySQL, the first feature, it will be relational database management system has been included. So what is relational database management system? That is used to rectify the data from the server. So this is the major concept of relational database management system, and it is easy to use, easy to give the command with the basic English. The query has been very simple, and storing data is secure. So whatever the data is stored, that was a secure one in MySQL. And open source, it is an open source and it can be easily download. So compatibility of an operating system, if you are using any operating system, we can download the MySQL and you can use the database. So these are the main features of MySQL. So relational database management system யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணலாம். அதுக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இதுக்கு கொடுக்குற கமாண்ட்ஸ் வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கொடுக்குற கமாண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்கலாம். அவ்வளோதான் இருக்கும், கமாண்டோட லெவலே அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஈஸியாக கமாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களோட டேட்டாவை. ஸோ என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த விதமான பேமெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து காம்பேக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ Windows 7, Windows 8, Windows 10 இந்த மாதிரி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் MySQL அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MySQL. So this figure give you a clear idea about the MySQL. So they were mentioned that client, server and database. So client அப்படிங்கிற சென்ஸ் நம்ம தான் client ஆக்சுவலாக. இது நம்ம client வந்து நீங்கள் HTTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல்லையோ இல்லை டேப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சைட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். அது சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். இப் சப்போஸ் நீங்கள் பர்டிகுலர் சைட்ஸில் உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ரைவேட் டேட்டா,
ஸோ அந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படிங்கிற சென்ஸில் வந்து உங்களுக்கு MySQL அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ in the sense, if you are giving your particular username and password that was already stored in a database, you want to enter your username and password in the client, it will directly go to the server and server will request to the database whatever the user stored previously in the database, the data will be rectified from the database and it will display to the client. ஸோ இதுதான் கான்செப்ட். முன்னாடியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த விஷயத்தை பார்க்கணுன்னா உங்களோட பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து ஆரக்கிளுக்கு MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸுக்கு உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் என்ன வருதோ அதை கிளைண்ட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சிடும். ஸோ இது வந்து செக்யூராக இருக்கும். பர்டிகுலர் யூசர் பர்டிகுலர் டேட்டாபேஸை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெதர் யூ கேன் டேக் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல HTTP ஜிமெயில் அப்படின்னு தான் உங்களுக்கு அங்கே யூஆர்எல்லில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ஜிமெயில் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் சர்வருக்கு போயிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டோட பேஜ் வந்து உங்களுக்கு கிளைண்ட்டில் சர்வர் மூலிமா காமிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் சர்வருக்கு அது போகும். சர்வர்லேருந்து உங்களோட டேட்டாபேஸுக்கு போகும். டேட்டாபேஸில் பர்டிகுலரில் இந்த மெயில் ஐடியில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத SQLல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அங்கேருந்து உனக்கு சர்வருக்கு வந்து சர்வர்லேருந்து உனக்கு வரும். ஸோ இதுதான் மேஜர் கான்செப்ட். MySQL இல்லைனா Oracle இல்லைனா SQL சர்வர், இந்த மாதிரி டேட்டாபேஸ் சர்வர்ஸ் நிறையா இருக்குது. அதில் நம்ம MySQL மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த டேட்டாபேஸஸ் அண்ட் டேபிள். ஸோ டேட்டாபேஸ், வாட் இஸ் டேட்டாபேஸ்? த டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ அதுதான் டேட்டாபேஸ். ஸோ வாட் எவர் யூ ஆர் கலெக்டிங் டேட்டா தட் வாண்ட் டு பி இன் அ டேபிள் ஃபார்மெட். ஸோ லெட்ஸ் கன்சிடர் an example that I want to design a web page. It consists of student details and student course details and student attendance details and student subject details. So these details I want to collect from the particular student and I want to store the particulars data in the databases. So this is a concept. So before going to collecting this, I want to sketch the table like this. That is, I want to collect an application from the student. It may be application or maybe a registration, whatever it may be that you want to be designed. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஒன்று கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஒன்று கலெக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோட ஐடி இருக்கணும், நேம் இருக்கணும், ஃபாதர் நேம் இருக்கணும், என்ன கோர்ஸ் இருக்குது, அதை CID அப்படிங்கிறது கோர்ஸ் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், இதை நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ வாட் த திங், கோர்ஸ் அடுத்தது, கோர்ஸில் என்னென்ன இருக்கணும், கோர்ஸ் ஐடி இருக்கணும், கோர்ஸ் நேம் இருக்கணும், கோர்ஸ் டைப். இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேபிளில். ஸோ நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸ் வரும்போது அட்டண்டன்ஸ் ஐடி, அட்டண்டன்ஸ் டேட், ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் ரீஜியன். அது அங்கே தப்பாக மார்க் ஆகிருக்கு, ரீஜியன் வராது அதில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரோல் நம்பர். ஸோ சப்ஜெக்டில் ஸோ லிஸ்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டேபிளுக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் த டேபிள், the relational database management system, that is RDBMS, will play a major role in that table. That is, you take an example in an application table, the ID refer to another table that is a foreign key or a primary key. So as like that, the course ID will refer the another table that is course ID, and same course ID will refer the another table that is subject, that is a course ID. So it will take the multiple table related things in the RDBMS. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களா. இப்போ ஐடி வந்து அப்ளிகேஷனில் ஒரு ஐடி வாங்கியிருக்கீங்க, அந்த ஐடி எங்கே ரிலேட் ஆகும்னா உங்களுக்கு அட்டனன்ஸில் அந்த ஐடி ரிலேஷன் ஆகும். சேம் ஐடி தான் அட்டனன்ஸ்லேயே வரும். ஸோ கோர்ஸ் ஐடி நீங்கள் அப்ளிகேஷனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கோர்ஸ்லேயும் அந்த ஐடி வந்து ரிலேட் ஆகும், சப்ஜெக்ட்லேயும் அந்த ஐடி வந்து ரிலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேபிள்ஸுக்கு இன்டர்ரிலேட்டட் ஆஃப் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் RDBMS அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. இது கோடிங் பண்ணும்போது சிம்பிள் கோடிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு திரும்ப கோட் எழுத தேவையில்லை. அந்த கோடை யூஸ் பண்ணி திரும்பி நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிகிட்டே வரலாம் அந்த கோட்ஸை. ஸோ அதை நீங்கள் கோடிங் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் அவ்வளோ டீப்பாக எதுவும் இல்லை, உங்களுக்கு RDBMS அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க நீங்கள். So next, coming to the data types of MySQL, I hope so you are aware of the data type, that is int, float, double. So you are studied in a 10th max itself. So same concept, same data types that was available in a MySQL with the selective range. So let's consider there. So data type, it will be int. It will be a numerical number that consists of
11 digit. It can take the range till 11 digit, the integer will be working, and tiny int it will be up to 4 digit, and small int up to 5 digits, and medium int up to 9 digits, and big int up to 20 digit. ஸோ இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற டேபிளில் நீங்கள் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. ஐடி இட் வில் பி இன் இன்டிஜர் டைப். ஸோ அந்த இன்டிஜருக்கு நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டைனி இன்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இட் வில் பி a 4 digit ஐடி ஃபார் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான், 4 டிஜிட்டுக்கு மேலே உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 4 years 4 into 60 240 it will be 3 digit. 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னா டைனி இன்ட் அப்படிங்கிற நீங்கள் ஒரு டேட்டா டைப் அங்கே இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இன்டிஜர் வேல்யூவில் உங்கள் ஐடி எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா 4 டிஜிட்டுக்கு மேலே உங்களோட ஐடி எடுத்துக்காது. ஸோ 4 digit. ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் ஆஃப் MySQLோட கான்செப்ட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டேபிளில் எந்தெந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அந்த டேட்டா டைப்ஸை அந்தந்த டேபிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So now coming to the continuation of the data type of MySQL, the next one is a date and time concept. So in this data type it will be date time, timestamp, time, year. It also will have a range, and example I was mentioned there. So in this case, if you are going for an online purchase or online software, so online billing softwares, so this type of data types will be play a major role over there. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அது ஆன்லைன் மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது. ஸோ இல்லை உங்கள் டேட்டா வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங் நீங்கள் பில்லிங் பண்ணும்போதே உங்களோட டேட் நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி டேட் டிஸ்பிளே ஆகும், டைம் ஸ்டாம்ப் டிஸ்பிளே ஆகும், டைம் டிஸ்பிளே ஆகும், இயர் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி என்ன கான்செப்ட், இந்த என்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் உங்களோட கோட்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும். So these are the data types of the MySQL. These are the basic data types of the MySQL. There are a lot of data types over there. So I am explaining only the basic data types. So this is an end of this session. So in this session we have discussed about the introduction to MySQL and features of MySQL and database tables and relational database management system concept and data types that was used in MySQL. So whatever we have discussed that was used in an online purpose. ஸோ இதெல்லாமே ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ MySQL அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் ஆஃப்லைன் யூசஸ் இன் த சென்ஸ், இஃப் யூ ஒரே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவீங்க, அந்த சிஸ்டத்தில் நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் ஒரு பேக்எண்ட் மூலிமா. ஸோ அந்த பேக்எண்ட் மூலிமா யூஸ் பண்ணுறது தான் MS Access அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MS Office நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா MS Office நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா the MS Access will be an inbuilt for you. ஸோ அந்த MS Accessல நீங்கள் எப்படியெல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் ஆஃப்லைனில். ஸோ உங்கள் டேட்டா ரொம்ப செக்யூராக இருக்குது, ஆன்லைனில் கொடுக்க முடியாதுன்னா, ஸோ இட் மே பி ஸ்டோர்ட் இன் MS Access in a particular system. So we will discuss MS Access in the next class. So in this class you are having any queries or doubt, just comment me in a Google Classroom. In case you are not getting any reply from me, you just comment me in a WhatsApp. So we will meet you in the next class. Bye.